வணக்கம் மக்களே, இந்த எஸ்குயின்ஸ் வ்ளாக்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எனக்காக மாடியில் சின்னதாக ஒரு கார்டன் வைக்க போகிறேங்க. அதுக்கு தேவையான செடியெல்லாம் வாங்க போகிறோம். வாங்க நர்சரிக்கு போகலாம். இப்போ பாருங்கள், நம்ம கார்டனுக்கு வந்தாச்சு. கார்டன் வந்தோடையுமே பாருங்கள் நல்லாவே இருந்துச்சு. நாங்கள் போனது நைட் டைம் தான். ஆனாலும் பாருங்கள், எல்லா செடியுமே ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. பாருங்கள், மருதாணியே நிறையா வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து யாரோ வாங்குறதுக்காக எடுத்து வச்சுருப்பாங்க போல். டேபிள் ரோஸ்லேயே 4-5 வகையான டேபிள் ரோஸ்லாம் இருந்துச்சுங்க. நல்லாவே இருந்துச்சு. எல்லா செடியுமே இவங்ககிட்ட இருந்துச்சுங்க. இல்லாத செடின்னு இல்லை, எனக்கு தெரிஞ்ச செடி பாதி இருந்துச்சு, தெரியாத செடி பாதி இருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நைட்டாக இருந்தாலுமே நல்லா வெளிச்சமாக நம்ம கேட்டது எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்தாங்கங்க இந்த நர்சரியில். பாருங்கள், ரோஸ் செடியே நிறைய செடி இருந்துச்சு. நிறைய வகையான பூ இருந்துச்சு. அப்புறம் கலர் கலராக ரோஸ்லாம் இருந்துச்சுங்க. இந்த பக்கம் ஃபுல்லாக செம்பருத்தி, டேபிள் ரோஸ், அடுக்குமல்லி, இப்படி நிறையா வகையான செடிலாம் இருந்துச்சு. மணி பிளான்ட்லாம் நிறையா இருந்துச்சுங்க. மணி பிளான்ட்லேயே நிறையா வகையான மணி பிளான்ட்லாம் இருந்துச்சு. வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்குற செடி இருக்குது, வீட்டுக்கு வெளியே வச்சு வளர்க்குற செடி நிறையா இருந்துச்சு. நர்சரியில் போய் நிறைய செடி வாங்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. நிறைய பேர் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது மாதிரி நர்சரிக்கு போய் நிறைய செடி வாங்கி வளங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. மாடியில் எல்லா செடியுமே கொண்டு போய் வச்சாச்சு. என்னென்ன செடி வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். என்னென்னா, டேபிள் ரோஸ் வாங்கினோம். டேபிள் ரோஸில் வந்து எல்லோ கலர், பிங்க் கலர், ஒயிட் கலர் 3 கலர் இருந்துச்சு. அந்த 3 கலருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால அந்த 3 கலர் நான் வாங்கிட்டேன். அப்புறம் பாருங்கள், தூதுவளை ரொம்பவே சளிக்கு நல்லது. ரொட்டி சுட்டு சாப்பிட்லாம். அதனால தூதுவளை ஒன்று வாங்கியாச்சு. அடுத்ததாக நம்ம செம்பருத்தி வாங்கியிருந்தோங்க. செம்பருத்தி வந்து நான் வந்து பிங்க் கலர் செம்பருத்தி கேட்டிருந்தேன். ஆனால் அவங்க ஒயிட் கலர் செம்பருத்தி கொடுத்துட்டாங்க. ஆனாலும் பாருங்கள், நல்லாவே ஒரு பூ வரப்போகுது. அடுத்து பார்த்திங்கன்னா இட்லி பூ செடி ஒன்று வாங்கணும். அது வந்து என்ன கலர்னு அவங்களுக்கே தெரில. சரி பரவாயில்ல, இருந்தாலும் அது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு செடி வாங்கிட்டு வந்திருந்தோம். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா ரெட் கலர் செம்பருத்தி டெய்லி சாப்பிட்டா ரொம்பவே ஹார்ட்டுக்கு நல்லதுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அடுக்குமல்லி வாங்கியிருந்தோம். அடுக்குமல்லியில் ஆல்ரெடி ஒரு பூ வந்து தான் கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா மருதாணினா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஆனால் பாருங்கள், வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சோனுமே எல்லா இலையுமே உதிர்ந்துருச்சுங்க. இதை வந்து நான் என்ன பண்ணேன்னா, இதை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் நிழல்லே வச்சு லைட்டாக கொஞ்சம் தண்ணி மட்டும் ஊற்றிட்டே வந்தேன். அதுலேருந்து குட்டி குட்டி லீஃப் வந்துருச்சு. நீங்கள் உடனே மருதாணியை வந்து டிஸ்டர்ப் பண்ணி அதை வேறு பாட்டில் வந்து மாற்றிடாதீங்க. அது நல்லா கொஞ்சம் லீஃப் வர்றதை நீங்கள் உங்கள் கண்ணில் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் வேறு பாட்டில் நீங்கள் மாற்றி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து மல்பெரி செடி தாங்க வாங்கணும். மல்பெரி செடி வந்து நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். ஆனால் அதோட லீஃப் எல்லாமே காஞ்சி இருந்துச்சு. பரவாயில்ல, அதையும் நிழல்லே வச்சு தண்ணி மட்டும் ஊற்றிட்டே இருந்தீங்கன்னா நல்லா வருங்க. நிறைய பழம் கூட நமக்கு கொடுக்குங்க. இப்போ பாருங்கள், நம்ம என்னென்ன பாட்டு வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். 10 இன்ச்சில் வந்து 4 பாட்டு வாங்கியிருந்தோங்க. 12 இன்ச்சில் வந்து 3 பாட்டு வாங்கியிருந்தோம். 14 இன்ச்சில் வந்து 1 வாங்கியிருந்தோம். அப்புறம் வந்து தண்ணி ஊற்றுறதுக்காக இந்த சின்ன கேன் ஒன்று வாங்கியிருந்தோங்க. இதில் வந்து நம்ம என்னென்ன உரம் வந்து நான் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து செம்மண் உரம் போட்டுக்கோங்க. செம்மண் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும், நிறைய செடியை வந்து வளர வைக்குங்க. அதனால் செம்மண் உரம் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கொக்கோபீட் போட்டுக்கோங்க. அடுத்து வந்து மண்புழு உரம். இது 3 போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பெர்லைட் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் இதை வந்து ஒரு பாட்டில் எடுத்து வைக்கலாம். அது எல்லாத்த விட ரொம்ப முக்கியமானது, இதெல்லாம் பண்ணும்போது க்ளவுஸ் போட்டுக்கோங்க. குட்டி குழந்தைங்களா இருந்தால் பக்கத்தில் விடாதீங்க. இது எல்லாத்தையும் கலந்துட்டு அது எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து எல்லா பாட்லேயுமே வந்து ஓட்டை இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓட்டை இல்லை அப்படின்னா நீங்கள் ஓட்டை போட்டுக்கோங்க. இப்போதைக்கு என்கிட்ட வந்து க்ளவுஸ் இல்லைங்க. அதனால் வந்து நான் வந்து கவரை வந்து கையில் வச்சு நான் போடுறேன் பாருங்கள். இப்படி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா போட்டுட்டு தேவையான அளவு மண்ணை போட்டுட்டு ரொம்ப அதிகமாகவும் போட்டுறாதீங்க, ரொம்ப கம்மியாகவும் போட்டுறாதீங்க. செடி முடிஞ்ச அளவுக்கு மேலே வர்ற மாதிரி வந்து மண்ணை நல்லா நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நடுவாப்பில் ஓட்டை போட்டுட்டு நீங்கள் செடியை வந்து அப்படியே வைங்க. அதே மாதிரி இந்த கவர்லேருந்து பிரித்து அதை டிஸ்டர்ப் பண்ணி அதை தண்ணி ஊற்றி எதுவுமே பண்ணாதீங்க. அப்படியே இந்த கவர்லேருந்து பிச்சு அப்படியே ஓட்டை போட்டு அது நடுவாப்பில் வச்சு இந்த மண்ணை வச்சு மூடி தண்ணி மட்டும் ஊற்றுங்க, போதும்.
நாள் நைட்டு வந்து இதெல்லாம் செட் பண்ணோங்க. இப்போ மார்னிங் வந்து நான் உங்களுக்கு காட்டுற வீடியோவில் பாருங்கள். இது மாதிரி தாங்க செட் பண்ணி எங்கள் மாடியில் வந்து நாங்கள் ஓரமாக வச்சாச்சு. செடி வச்சு ஒரு வாரம் ஆச்சுங்க. ஒரு வாரத்தில் மல்பெரி செடியில் வந்து குட்டி குட்டி லீஃப் வந்திருக்கு. ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. மருதாணி செடியும் பாருங்கள், ஒரு வாரத்தில் நல்லாவே தழைஞ்சு கொடுத்துருக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது மருதாணி நல்லா வளர்ந்ததை பார்க்கும்போது. அதே மாதிரி நான் வச்சு டெய்லி மழை பெஞ்சிருச்சுங்க. உங்கள் வீட்டில் இதே மாதிரி கார்டன் வச்சு பாருங்கள், ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்களா, மல்பெரி பழம் வந்து நல்லாவே காய்ச்சிருச்சுங்க. பழமாயிருச்சு. பறிச்சுட்டு வந்திருக்கேன். இது வந்து பிளாக் கலரில் இருக்குது. சாப்பிட்டு பார்த்தோம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. இனிப்பாக இருந்துச்சுங்க. நல்லா இருந்துச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாதீங்கங்க, போகும்போது பெல் ஐக்கானை டிங்குன்னு தட்டிட்டு போயிடுங்க.